ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலையும் வீடு வித்தியாசமாக இருக்கும். நீங்க கவனமா இருக்க வேண்டும். நீங்க எந்த அளவு இந்த உலகத்துல ஆண்டவரை தேடுறீங்களோ அந்த அளவு விசாலமா இருக்கும். எந்த அளவு இந்த உலகத்துல தேவனை குறைவா தேடுறீங்களோ அந்த அளவு குறைவா இருக்கும். நீங்க அதான் நீங்க கவனமாக என்ன செய்யணும், தேவனிடத்துல என்ன செய்யணும், உண்மையாகவே இருக்க வேண்டும். நான் அதிகமா தேடினால் தேவன் உங்களுக்கு அதிகமான விசாலமான இடத்துல கொண்டு போய் விட்டு ஓடும்படியாக ஒடியாரும்படியாக எல்லா கண்களும் இந்த எப்படி இப்ப இருக்க கொடைக்கானல் பட்டணத்துல கொடைக்கானலை மட்டும்தானே பாக்குறீங்க, இந்தியாவே பார்த்து முடிக்கல. நான் நிறைய இடத்த பார்த்திருக்கேன், சுலோன் பார்த்திருக்கேன், அஸ்ஸாம் பார்த்திருக்கேன், கேரளா பார்த்திருக்கேன். ஊழியத்துக்கு போறதுனால எல்லா ஊரும் பார்த்துட்டு வந்தேன்ல. அப்ப அதே போல பரலோகத்துல வந்து நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னா அப்ப தேவனை முழுமையா ஏற்றுக்கொண்டு போனா முழு பரிசோடு முழு திட்டத்தோடு முழு ஆசீர்வாதத்தோடு முழுமையா பார்க்க முடியும். நம்ம ஒருவேளை குறைவற்று போனோம்னா குறைவான காரியங்களை தான் நீங்க அங்க பார்க்க முடியுமே ஒழிஞ்சு நிறைவை ஒரு நாள் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, அங்க காண முடியாது. அப்ப நிறைவை பார்க்கறது நமக்கு முக்கியமா, குறைவை பார்க்கறது முக்கியமா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆலோசிக்கணும். அப்ப ஆலோசித்து அவர் வழியில ஓடும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றா, நான் உன்னைய நிறைவா வைப்பேன், உன்னை குறைவில்லாம வைப்பேன். நீ இப்ப இருக்கிறத காட்டிலும் நீ 1000 மடங்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா தேவன் உன்னை என்ன செய்வாரு, குறைவாக வைக்க மாட்டார், நிறைவுபடுவார். ஆனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றா, நான் போய் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நீ என் நாமத்தை நிமித்த கேளு, எதை கேட்டாலோ உங்க இறுதிய கலங்காம கேட்கணும், உங்க இறுதிய கலங்காம. அப்ப போன வாரம் கேட்டேன், இந்த வாரம் கிடைக்கலன்னா நம்ம இறுதிய கலங்கி போய் தான் கிடைக்கும். அப்ப எதுக்கு நான் போன வாரத்துக்கு நல்ல ஒரு விசுவாசத்தோடு நல்ல ஒரு நம்பிக்கையோடு நல்ல ஒரு தைரியத்தோடு எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அதை நம்ம என்ன செய்யல, கேட்கல. அப்ப இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார், நீ கேளு, எதை வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அங்க கட்டப்படுற வீடு வித்தியாசமா இருக்கும், அங்க நீ பார்க்கிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கும், அங்க நீ பார்க்கிற இடங்கள் வித்தியாசமா இருக்கும், அங்க உன்னுடைய போக்குவரத்துகள் வித்தியாசமா இருக்கும், அங்க உன்னுடைய சாப்பாட்டு காரியங்கள் வித்தியாசமா இருக்கும், அங்க நீ துதிக்கிறது வித்தியாசமா இருக்கும், அங்க நீ செபிக்கிறது வித்தியாசமா இருக்கும், அங்க நீ பேசுற காரியங்கள் எல்லாமே உனக்கு என்னவா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், புதுசா காண போறீங்க. அப்ப அந்த புதுசா காண்றதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யணும், நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து ஓடும் போதுதான்